மாவு புளிச்ச வாசம் வந்துச்சுன்னா நம்மளால தோசை ஊற்றவே முடியாது. நல்லாவே இருக்காது. எனக்கெல்லாம் லைட்டா புளிப்பு வாசம் வந்தாலும் நல்லா இருக்காது. அப்போ இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கடுகு போட்டுட்டு, அதோட வெங்காயம், பச்சை மிளகா, இல்ல காஞ்ச மிளகா எது வேணாலும் காரத்துக்கு நீங்க போடலாம். ஸோ வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கலருக்கும் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இது முக்கியமா இதுதான் போடுங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் கம்பல்சரி போடுங்க. அப்பதான் அந்த டேஸ்ட்ல வந்து அந்த மாவோட புளிப்பு தெரியவே தெரியாது. வேணுன்ற அளவுக்கு இதில லைட்டா உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு. ஏன்னா மாவுலயும் உப்பு சேர்ப்போம். ஸோ பார்த்து சேருங்க. நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல, அத இந்த மாவுல கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை ஊத்துனீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். புளிப்பு டேஸ்ட்டு சுத்தமா தெரியாது. இப்போ உங்களுக்கு கேமரால காட்டும்போது தெரியல அந்த எல்லோயிஷ் வந்து. ஆனா இப்போ தோசை ஊத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி தோசை ஊத்துனீங்கன்னா அதிலேயே தெரியுது பாருங்க. வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே. ஸோ டேஸ்ட்டும் கொஞ்சம் தூக்கலா தெரியும். அந்த புளிப்பு தன்மையும் இருக்கவே இருக்காது. ஒரு நாள் சுட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.